ஒன்றிய அரசு எந்த அளவிலே நம்மை வஞ்சித்து வருகிறது என்பதையெல்லாம் நான் உங்களிடத்திலே எடுத்துச் சொல்வது நிதியமைச்சராக என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அதற்கு முன்பாக கடந்த நிதிநிலை அறிக்கை நாம் தாக்கல் செய்து விவாதங்களை முடித்து அதற்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி தமிழ்நாட்டிற்கு ஒரு இனிப்பான செய்தியாக அமைந்திருக்கிறது. ஏறத்தாழ 14 வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19% என்கின்ற அந்த இரட்டை இலக்கத்தை நாம் எய்தியிருக்கிறோம். நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும், நாம் திட்டமிட்டதை காட்டிலும் 2.2% அதிகமான பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்த மகத்தான சாதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பணிகள், அவருடைய ஓயாத உழைப்பு, அவருடைய முயற்சிகளின் காரணமாக விளைந்த ஒன்று என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். அதை நான் விளக்கமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவருடைய இந்த ஓயாத உழைப்பும் அவருடைய திட்டமிட்ட பணிகள் தான் இந்த அருஞ்சாதனைகளுக்கு அடிக்கோலிட்டிருக்கிறது. கடைசியாக நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த 2010-2011 ஆண்டுகளிலே இந்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பெற்ற நாம், அதற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலே பீடு நடைபெறக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில்தான் அந்த இரட்டை இலக்கை நாம் பெற்றிருக்கிறோம். அதன் வாயிலாக 2030 $1 trillion பொருளாதாரத்தை நாம் நிச்சயமாக எட்டுவதற்கு இது ஒரு அடிப்படை மைல்கல்லாக அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த மன்றத்திலே நான் பெருமையோடு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவற்றுக்கு நிதியினை விடுவித்து தருகிறோம் என்று அவர்கள் விடுவிக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கல்வி என்பது நாம் விளையாடக்கூடிய அரசியல் களம் அல்ல. அது அரசியல் இயக்கங்கள் ஒன்றொன்றுக்கும் இருக்கக்கூடிய தார்மீகமான ஒரு பொறுப்பு என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் தான் முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு இன்றைக்கு மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து அதற்கான நிதிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். நான் இன்னும் கூட சொல்வேன், இப்படி ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நாங்கள் கேட்பது என்பது உங்களிடத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய உதவிகளாக நீங்கள் எண்ணி பார்க்காதீர்கள். அதிலும் ஏதோ எங்கள் மீது இறக்கப்பட்டு நீங்கள் தரக்கூடிய உதவிகளாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள். இது எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் எழுப்பக்கூடிய குரல் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த உரிமை போராட்டத்தில் எங்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதில் நாங்கள் இறுதி வரை போராடுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்து நான் ஒன்றை குறிப்பிட்டேன். படிக்கக்கூடிய கல்விக்கான நிதி மட்டுமல்ல, குடிக்கக்கூடிய தண்ணீருக்கான நிதியையும் கூட நீங்கள் தர மறுக்கிறீர்கள். கிராமங்களிலேயும் நகரப்புறங்களிலும் இருக்கக்கூடிய தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய திட்டமாக இன்றைக்கு நாம் கருதி செயல்படக்கூடிய திட்டம் ஜல்ஜீவன் திட்டம். அந்த திட்டத்திற்கான நிதி ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நிதி. தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு குடிநீர் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வந்தாலும் கூட இந்த ஜல்ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசினுடைய பங்காக நீங்கள் அளிக்க வேண்டிய தொகை எவ்வளவு தெரியுமா? 3407 கோடி ரூபாய். அதை நீங்கள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டியிருந்தும் இதுகாரும் அந்த நிதி நமக்கு வழங்கப்படாமல் ஒன்றிய அரசு நம்மை வஞ்சித்து வருகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த பங்கு தொகையுடன் சேர்த்து தமிழ்நாடு அரசினுடைய பங்கையும் சேர்த்து இந்த இரண்டுக்குமாக சேர்த்து தற்காலிகமாக மாநில அரசே இந்த இரண்டுக்குமான அந்த நிதியை நம்முடைய பொறுப்பிலிருந்து நாம் விடுவித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எண்ணி பாருங்கள், தமிழ்நாடு அரசினுடைய பங்களிப்பையும் தருகிறோம், உங்களுடைய சுமையும் நாங்கள் சேர்த்து சுமக்கிற போது இது மிகப்பெரிய ஒரு நிதி அழுத்தத்தை நம்முடைய நிதி நிர்வாகத்தின் மீது கொண்டு வந்திருக்கிறது என்பதை நான் இந்த அவைக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். எனவே ஒன்றிய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய திட்டங்களுக்கு கூட இந்த நிதிகளை ஒதுக்காமல் இருப்பது என்பது என்னை பொறுத்தமட்டில், மன்னிக்கவும், நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இது அப்பட்டமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது நடைபெறவில்லை என்று நான் இந்த மன்றத்திலே பதிவு பண்ண விரும்புகிறேன். எனவே நான் கேட்டுக்கொள்வது, அனைவருக்கும் சம வாய்ப்பை அளிக்கக்கூடிய வகையில், அனைத்து மாநிலங்களுக்கும் சம வாய்ப்பை அளிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு உடனடியாக இந்த நிதிகளை விடுவிக்க வேண்டும். அந்த வாய்ப்பினை அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்குவதைப் போல தமிழ்நாட்டிற்கும் அரசியல் காரணங்களை தாண்டி நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். அதே போல் உள்கட்டமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால், நெடுஞ்சாலைகள் அதில் மிகப்பெரிய பங்களிப்பினை வகுக்கின்றன. தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பல்வேறு இடங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் குறுக்கும் நெடுக்குமாக செல்லக்கூடிய
4 4 லேன் டிராஃபிக் என்று சொல்லக்கூடிய 4 வழி சாலைகள். சென்னையிலிருந்து இன்றைக்கு கன்னியாகுமரிக்கு போகிறோம், அதே போல் சென்னையிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு போகிறோம், சென்னையிலிருந்து சேலத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு சாலை கட்டமைப்புகள் மிகப்பெரிய அளவிலே வந்திருக்கக்கூடிய காரணத்தால் நம்முடைய தொழில் வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. 2024-25 நிதியாண்டில் மொத்தம் 50,655 கோடி மதிப்பீட்டில் 8 புதிய தேசிய அதிவேக நெடுஞ்சாலை வழித்தடங்கள் ஒன்றிய அரசினால் அறிவிக்கப்பட்டன. அதில் உத்தரப்பிரதேச மாநிலம் மட்டும் 3 வழித்தடங்களை அது பெற்றிருக்கிறது. 8இல் 3 உத்தரப்பிரதேசத்திற்கு அவர்கள் பெற்ற தொகை 11,846 கோடி. குஜராத் மாநிலத்திற்கு ஒரு வழித்தடம் தந்திருக்கிறார்கள், அவருக்கு 10,534 கோடி ரூபாய். மகாராஷ்டிராவுக்கு ஒரு வழித்தடம் தந்திருக்கிறார்கள், அதற்கு ஒதுக்கப்பட்ட தொகை 17,827 கோடி ரூபாய் என மொத்தமாக நீங்கள் கூட்டி பார்த்தால் நான் குறிப்பிட்டதைப் போல அந்த மாநிலங்களுக்கெல்லாம் 30,207. இந்த நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 3 மாநிலங்களில் 50,655 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீட்டில் இந்த 3 மாநிலங்களுக்கு மாத்திரம் 30,207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யும். 38,000 இல்லை கொடுக்கக்கூடிய தொகை. ஆனால் தமிழ்நாட்டிற்கு வாத்தியார் இல்லையா, அவர் என்னதான் சபாநாயகராக இருந்தாலும் சொன்னது 10, 11, 17, 38. நான் நீங்கள் அவர் இதில் இருந்து நீங்கள் என்ன கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால், சபாநாயகர் என்பவர் மிகுந்த நடுநிலை பொறுப்போடு அவர் அமைச்சரே விட்டுவிட்டாலும் கூட அமைச்சரையும் திருத்தக்கூடிய பொறுப்பை நீங்கள் அப்போது நீங்கள் சொல்கிறீர்கள். இல்லை நீங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட்டு போயிருந்தாலும் எனக்கும் அவர் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராகத்தான் சபாநாயகர் எப்போதும் இருக்கிறார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நிதி ஒதுக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 8 புதிய அதிவேக சாலைகளில் ஒரு சாலை கூட தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் நீங்கள் இங்கே குறித்துக் கொள்ள வேண்டிய கவனமாக கேட்கக்கூடிய ஒன்று. இதற்காக காரணம் 8 இருக்கிறது, அந்த 8லே 1 தெற்கிற்கு கொடுத்தால் என்ன? இதை பாருங்க, ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு என்று சொன்னால் எத்தனை இடங்கள் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய இடங்கள் இருக்கிறது. நாம் மனசாட்சியோடு எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் நான் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி பாஜகவிற்கு அதிமுக எந்த அளவிற்கு நீங்கள் அவர்களோடு ஐக்கியமாகிவிட்டீர்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். காரணம் அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். என்ன காரணம்? நான் வருகிறேன், நிதி பகிர்வில் வருகிற போது, ஃபினான்ஸ் கமிஷனில் வருகிற போது என்ன சொன்னார்கள்? நீங்கள் எல்லாம் டெவலப்டு ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பை உங்களுக்கும் சேர்த்து சொல்வேன். நீண்ட பல காலமாக நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த உட்கட்டமைப்பு, நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பு, மருத்துவ கட்டமைப்பு, நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய சமூக பொருளாதார காரணிகளுடைய வளர்ச்சி, ஆக இவற்றையெல்லாம் எண்ணி நாம் பெருமைப்படக்கூடிய அதே நேரத்தில் இவற்றையெல்லாமே குறித்து உங்களுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் டெவலப்டு ஸ்டேட் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு பீனலைஸ் பண்ணப்படுகிறது என்பதை நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கீங்க. வளர்ச்சிக்கு வருகிறோம், வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் வளர்ந்து விட்டேன் என்பதற்காக ஊட்டச்சத்தை நிறுத்துவேன் என்பது எந்த வகையில் நியாயம்? எனவே நான் திருப்பி வருவேன் என்று சொன்னால் 8லே ஒரு சாலை கூட நீங்கள் தமிழ்நாட்டிற்கு தரவில்லை என்பதை நான் சொல்வேன். அதே போல நகாய் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மொத்த செலவினமாக அவர்கள் செய்திருப்பது 27,986 கோடி தமிழ்நாட்டுக்கு நகாயிலிருந்து கொடுத்திருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு நகாய் எவ்வளவு கொடுத்திருக்கிறது? 81,803 கோடி, தமிழ்நாட்டை விட 3 மடங்கு அதிகம். நான் இந்த வித்தியாசங்களை ஏதோ நிதி ஒதுக்கீட்டுக்காக வரக்கூடிய வித்தியாசங்களாக, குறைபாடுகளாக நான் சொல்லவில்லை. இது 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான அரசியல் பாகுபாடு என்பது நான் குற்றஞ்சாட்ட விரும்புகிறேன். அதன் காரணமாக இந்தியா ஒரு கூட்டாட்சி அமைப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிற்கு கூடிய அந்த நியாயமான பங்கும் வளர்ச்சிக்கான உரிமையும் திட்டமிட்டவாறு மறுக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் என்னுடைய வாதமாகும். அதே போல ரயில்வே திட்டங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நெடுஞ்சாலை மட்டுமல்ல, மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ரயில்வே திட்டங்களுக்கு உரிய நிதிகளை தாருங்கள், புதிய ரயில்வே திட்டங்களை தாருங்கள் என்று நேரம் பாய்க்கிற போதெல்லாம், சந்தர்ப்பம் பாய்க்கிற போதெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
பாரத பிரதமர் அவர்களிடத்திலே கூட பல்வேறு சமயங்களிலே அவர்கள் தமிழ்நாட்டின் சார்பிலே கோரிக்கை மனுக்களை அளித்து அவரை சந்திக்கிற போதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் அதை வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக கோயம்புத்தூர் கரூர், கோயம்புத்தூர் கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சேலம், மதுரை வேலூர், இனாம்குளத்தூர் போன்றிருக்கக்கூடிய முக்கியமான பாதைகளுக்கு அனுமதியினை கேட்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் பல நேரங்களிலே வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கோரிக்கையில் ஒன்றிற்கு கூட ஒன்றிய அரசு இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. இதன் வாயிலாக பல மாவட்டங்களிலே இந்த ரயில்வே இணைப்புகள் கிடைக்காமல் விலகி இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த மாவட்டங்களுடைய வணிகம், அந்த மாவட்டங்களுடைய தொழில் வளர்ச்சி பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே திட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட 3 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த ரயில்வே நிதி 19,068 கோடி. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு இந்த ஆண்டு 2025-26 நிதியாண்டில் மட்டும் 19,858 கோடி. 3 ஆண்டுகளிலே நமக்கு வழங்கியது 19,068. ஆனால் இந்த ஆண்டு 25-26 ஒரே ஆண்டில் உத்தரப்பிரதேசத்திற்கு வழங்கியிருப்பது 19,858 கோடி. ஆக 3 ஆண்டுகளிலே நமக்கு வழங்கிய அந்த தொகை ஒரே ஆண்டிலே அவளுக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசு காட்டக்கூடிய பாகுபாட்டிற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இது நிதி ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய பாகுபாடு மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக நீங்கள் காட்டக்கூடிய பாகுபாட்டையும் இது சுட்டிக்காட்டுகிறது. உத்தரப்பிரதேசத்திலே 92,000 கோடி மதிப்பீட்டில் 68 ரயில்வே திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே 33,467 கோடி மதிப்பீட்டில் 22 ரயில்வே திட்டங்களே இருக்கிறது. 3 மடங்கு நம்மை விட அவர்கள் அதிகமாக ரயில்வே திட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். நேற்றை கூட சொன்னார்கள், பேசுகிற போது தேசிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நீங்கள் சொல்லியிருப்பதை விட நாங்கள் கொடுப்போம் என்று நம்முடைய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னார். 2009-14 ஆண்டுகளில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தையும் 2014-2024 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி காலத்தையும் ஒப்பிடுகிற போது உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கான சராசரி வருடாந்திர ஒதுக்கீடு 18 மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு அது வெறும் 6 மடங்காக மட்டுமே இருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே நான் மீண்டும் வலியுறுத்துவது, இந்த கூட்டாட்சி அமைப்பில் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான ஒரு வளர்ச்சி நிலைகளை உருவாக்குவதற்கு ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். திட்டமிட்டதை விட பொருளாதார வளர்ச்சியில் 2.2% கூடுதலான வளர்ச்சி பெற்று 11.19% என்கின்ற இரட்டை இலக்கத்தை பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்றும், நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் பேசியிருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து இடைவேளைக்கு பிறகு இது செய்திகளை பார்க்கலாம். இந்த செய்தி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.